அழகிய கிராமத்தில் சுறுசுறுப்பான கரண் என்ற பையனும் புத்திசாலி தியா என்ற பெண்ணும் வாழ்ந்து வந்தார்கள். இருவரும் நெருங்கிய நண்பர்கள். விடுமுறை நாட்களில் அவர்கள் அருகில் இருந்த அடர்ந்த வனத்திற்குச் சென்று புதிய விஷயங்களை கண்டறிவதை விரும்புவார்கள். அவர்கள் எப்போதும் கவனமாக இருப்பார்கள், ஏனெனில் அவர்களின் பெற்றோர்கள் காட்டுக்குள் ஆழமாகச் செல்ல வேண்டாம் என்று சொல்லியிருந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் வழக்கம் போல் காட்டுக்குள் ஒரு சிறிய நடைப்பயணம் மேற்கொண்டார்கள். அவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த போது ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது. அது ஒரு நாயின் குரைப்பு போல் இருந்தது. ஆனால் அது சற்று வித்தியாசமாக ஒலித்தது. அது என்ன சத்தம் கரண் என்று தியா மெதுவாக கேட்டாள். தெரியவில்லை தியா, போய் பார்ப்போமா என்று கரண் ஆர்வத்துடன் சொன்னான். அவர்கள் சத்தம் வந்த திசையை நோக்கி நடந்தார்கள். சற்று தூரம் சென்றதும் ஒரு பெரிய பாறையின் அருகே ஒரு குட்டி நாய்க்குட்டி நிற்பதை கண்டார்கள். அது மிகவும் பயந்திருந்தது. அதன் காலில் ஒரு சிறிய காயம் இருந்தது. ஐயோ, ஒரு நாய்க்குட்டி என்று தியா பரிதாபத்துடன் சொன்னாள். அது மிகவும் பயந்திருக்கிறது, அதற்கு உதவி தேவை என்று கரண் மெதுவாக நாய்க்குட்டிக்கு அருகில் சென்றான். அவர்கள் நாய்க்குட்டியின் காயத்தை கவனமாக பார்த்தார்கள். இது ஒரு சிறிய காயம்தான், நாம் வீட்டிற்கு எடுத்துச் சென்று குணப்படுத்தலாம் என்று தியா கூறினாள். அவர்கள் நாய்க்குட்டியை மெதுவாக தூக்கி எடுத்து கொண்டார்கள். அதற்கு பாபு என்று பெயரிட்டார்கள். அவர்கள் வீடு திரும்பும் வழியில் அவர்களுக்கு முன்னால் ஒரு பெரிய கரடி ஒன்று நின்று கொண்டிருந்தது. கரண், தியா மற்றும் பாபு மூவரும் பயந்து நின்றார்கள். கரடி பெரியதாக இருந்தாலும் அது மிகவும் சாந்தமாக தோன்றியது. அது ஒரு மரத்தடியில் அமர்ந்திருந்தது. அதன் முகத்தில் சோகம் தெரிந்தது. ஐயோ கரடி என்று கரண் மெதுவாகச் சொன்னான். தியா கவனமாக கரடியை பார்த்தாள். அது ஏன் சோகமாக இருக்கிறது என்று யோசித்தாள். திடீரென்று கரடி மெதுவாக ஒரு பாதத்தை உயர்த்தியது. அதன் காலில் ஒரு பெரிய முள் குத்தியிருந்தது. அதனால்தான் அதற்கு வலித்து சோகமாக இருந்தது. அதற்கு வலி போலிருக்கிறது என்று தியா புரிந்து கொண்டாள். கரண் சற்று யோசித்தான். நாம் அதற்கு உதவலாமா என்று கேட்டான். ஆனால் கரடி ஆபத்தானதே என்று தியா சற்று தயங்கினாள். இது காயத்துடன் இருக்கிறது, நாம் மெதுவாகச் சென்று உதவலாம். பாபுவை சற்று தள்ளி நிற்கச் சொல் என்று கரண் தைரியமாகச் சொன்னான். கரண் மெதுவாக கரடியின் அருகில் சென்றான். கரடி அவனை கோபமாக பார்க்கவில்லை. அது தன் காலை காட்டியது. கரண் மிகவும் கவனமாக தன் சட்டை நுனியால் முள்ளை எடுத்தான். முள் வெளியே வந்ததும் கரடி ஒரு மெல்லிய பெருமூச்சு விட்டது. கரடிக்கு வலி குறைந்ததும் அது மகிழ்ச்சியுடன் தலையை ஆட்டியது. கரடி மெதுவாக தியா பக்கமாக நகர்ந்து அவளின் கையை பாசத்துடன் முகர்ந்தது. பாபுவும் மகிழ்ச்சியுடன் வாலை ஆட்டியது. அது நமக்கு நன்றி சொல்கிறது என்று தியா சந்தோஷமாகச் சொன்னாள். அந்த கரடி அவர்களுடன் சிறிது நேரம் இருந்தது. பின்னர் மெதுவாக காட்டிற்குள் திரும்பிச் சென்றது. கரண், தியா மற்றும் பாபு மூவரும் வீடு திரும்பினார்கள். அவர்கள் பெற்றோர்களிடம் நடந்ததைச் சொன்னார்கள். அவர்களின் பெற்றோர்கள் அவர்களை பாராட்டினார்கள். ஆனால் காட்டுக்குள் தனியாகச் செல்ல வேண்டாம் என்று மீண்டும் அறிவுறுத்தினார்கள். அன்றிலிருந்து கரண், தியா மற்றும் பாபு நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். அவர்களும் அந்த கரடியும் காட்டு நண்பர்களாக மாறினர். நீதி: நாம் அன்பாகவும் தைரியமாகவும் இரக்க குணத்துடனும் இருந்தால் எந்த புதிய உயிரினமும் நமக்கு நண்பர்களாக முடியும். உதவி தேவைப்படும் போது நாம் தயங்காமல் உதவ வேண்டும்.